தற்போது அண்மை செய்தி. மும்பை வடமேற்கு மக்களவை தொகுதியில் இவிஎம் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மும்பையில் வடமேற்கு தொகுதியில் வெறும் 48 வாக்குகள் மட்டுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாக மாறியது. இதில் அந்த தொகுதியில் வாக்கு எண்ணும் நாளான ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் மையத்தில் மொபைல் போன் பயன்படுத்தியதாக மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த தேர்தலில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவீந்திர வைகரின் மைத்துனர் மங்கேஷ் பாண்டில் அந்த மொபைல் போனை பயன்படுத்தி இவிஎம்ஐ ஹேக் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இவிஎம் மிஷினை திறப்பதற்கு மொபைல் போனிற்கு வரக்கூடிய ஓடிபி எண்ணை வைத்து அந்த சாதனங்கள் இயக்கப்படும். அதை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட ரவீந்திர வைகரின் மைத்துனர் மங்கேஷ் பாண்டில் செய்தார். அவருக்கு மொபைல் போனை தேர்தல் அதிகாரி கொடுத்தார் என்றும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்த ஒரு விளக்கம் அளிக்க காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு வலியுறுத்தியுள்ளது. பாஜக கூட்டணி வேட்பாளரது உறவினரின் செல்போன் இவிஎம் எந்திரத்துடன் இணைக்கப்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபரின் செல்போன் இவிஎம் எந்திரத்துடன் இணைக்கப்பட்டது எப்படி என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து இந்த தொகுதியில் போட்டியிடும் பல வேட்பாளர்களிடமிருந்தும் இது தொடர்பான புகார் காவல்துறைக்கு வந்ததாகவும் அதன் அடிப்படையில் பாண்டில்கரிடம் மொபைல் போனை கொடுத்ததாக தேர்தல் கமிஷன் ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்து மும்பை காவல்துறை இந்த வழக்கை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சி இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.